வணக்கம் நட்பூக்களே, நிலாகிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓகே, கதைக்குள்ளே போவோமா? என்னை ஆளும் அழகே. அத்தியாயம் 15. குளித்து முடித்து அழகிய கரும்பச்சை வண்ண சுடிதாரை அணிந்தவள் ஒருமுறை திருப்தியாய் தன்னை கண்ணாடியில் பார்த்து கொண்டாள். நீண்ட குந்தல் பின்னலிடப்பட்டிருந்தது. நெற்றியில் சிறு பொட்டை தவிர்த்து வேறு எந்த ஒரு அலங்காரமும் இல்லை. அதிலேயே அழகியாகத்தான் ஜொலித்தாள். கைப்பையை எடுத்துக்கொண்டு வெளியேற போன சமயத்தில்தான் மிருத்யுஞ்சன் கழட்டி போட்டிருந்த குர்தா பார்வை வட்டத்தில் வந்து விழுந்தது. ஒரு கணம் இதழ் கடித்து அமைதியாய் நின்றுவிட்டவள் பின் மெல்ல நடந்து சென்று அந்த குர்தாவை கையில் எடுத்தாள். என்னவோ அவனையே தீண்டுவதைப் போல இதயம் அப்படி மத்தளம் வாசித்தது. எப்பொழுதும் இதே பிரவுன் நிற குர்தா தான். அவனது கட்டுமஸ்தான உடல்வாகிற்கு அந்த குர்தா மேலும் கம்பீரம் சேர்க்கும். அவனது பிம்பத்தை மணக்கண்ணில் கொண்டு வந்தவளின் இதழ்களில் ஒரு இரகசிய புன்னகையும் சேர்ந்து குடியேறியது. ரவுடி, ஆனால் அழகன். குர்தாவை பார்த்து கொஞ்சி கொண்டவளுக்கு ஏனோ அதை துவைக்கவும் மனம் வரவில்லை, திருப்பி அவனிடம் கொடுக்கவும் மனம் வரவில்லை. திருட்டுத்தனமாய் அதை மடித்து தன் உடைகளுக்கு மத்தியில் பத்திரப்படுத்தி கொண்டாள். சிரித்தபடியே கீழே இறங்கி வந்தவளை ஒரு மார்க்கமாய் பார்த்து வைத்தார் விஜயா. ரதிமா, நேற்று கடத்திட்டு போனதில் பயந்து போய் இருப்பீங்கன்னு பார்த்தா சிரிச்சுட்டே இறங்கி வர்றீங்க. அவர் வினவியதில் இன்னும் அதிகமாக புன்னகைத்தவள், எனக்கு என்ன பயம் இருக்க போகுது விஜயாக்கா? உங்கள் ஐயா என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பயமும் இல்லை. எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பாரு. கண்கள் சிமிட்டி கூறியவளின் முகத்தில் இன்று புதிதாக சேர்ந்து என்னவோ மின்னியது. வயதில் மூத்தவருக்கு அவள் மனம் புரியாமல் இல்லை. அமைதியை சிரித்துவிட்டு அகன்றார். அன்று முழுவதுமே புன்னகை முகமாகத்தான் வளைய வந்தாள் ரதி. முன்பு அவன் வரவில்லை என்றாலும் எளிதாக கடந்து செல்லும் மனம் இப்பொழுதெல்லாம் ஏன் வரவில்லை என தேட ஆரம்பித்தது. கல்லூரியில் தோழிகளுடன் அரட்டை, பாடவேலை என நேரம் கழிந்தாலும் கிடைக்கும் சின்ன சின்ன இடைவெளிகளிலும் கூட மனம் அவனை நினைத்து கொண்டது. மாலை கல்லூரி முடித்து வீட்டிற்கு வந்தால் சுத்தம். வெகு நேரம் தோட்டத்தில் உலாவியபடி அவனைத்தான் நினைத்து கொண்டிருப்பாள். சே ரதி, வர வர நீ சரியில்லை. படிக்கிற வேலையை மட்டும் பாரு. அவ்வப்போது தலையில் தட்டிக்கொண்டு அவன் நினைவுகளிலிருந்து மீண்டு வந்தாலும் கூட ஆழ்மனம் அவளறியாமல் அவனை பற்றித்தான் எண்ணிக்கொண்டிருக்கும். இதெல்லாம் எங்கு போய் முடியுமோ? நாட்கள் அவளுக்கு வண்ணமயமாக கழிந்து கொண்டிருந்தது. ஆனால் அவனுக்கு அப்படி இல்லை. அவனது நினைவுகளை அவளை வாட்டியது போல அவளது நினைவுகள் அவனை அலைக்கழித்து கொண்டிருந்தன. இவ்வளவு நாட்களாக கண்ணில் படாத அவளது அழகெல்லாம் இப்பொழுதுதான் அவன் மனக்கண்ணில் தோன்றி அவனை இம்சிக்க ஆரம்பித்தது. அந்த வட்ட நிலவு போன்ற அழகு முகம், தவறு செய்துவிட்டால் நாக்கை கடித்து விழிகளை சுரிக்கும் அழகு, சில சமயங்களில் அப்பட்டமாய் அவனை ரசிக்கும் விழிகள், இவன் கண்களில் கோபத்தை கண்டால் மருண்டு படபடக்கும் இமைகள், ஆரஞ்சு சுலை போன்ற அந்த செம்பருத்தி இதழ்கள், சில கணம் என்றாலும் அன்று அவன் பார்வை பதிந்து விலகிச் சென்ற இளமை அழகுகள், தந்தக்காலின் தரிசனத்திற்கு வாய்ப்பு கொடுத்த காயம் என மாறி மாறி தோன்றிய உணர்வுகளில் மிருத்யுஞ்சனாக இல்லை. வாட் ஹேப்பன்ட் ஐடியட்? வாய்விட்டே திட்டிக் கொள்பவன் உடல் ஓயும் வரை நீந்தினாலும் சரி, வியர்க்க விறுவிறுக்க உடற்பயிற்சி செய்தாலும் சரி, பெண்ணவளின் நினைவுகள் மட்டும் அகழுவேனா என்றது. அவள் காந்தாரியின் விடுதியிலேயே இருந்திருந்தால் நாடிச் சென்று தன் தாகத்தை தீர்த்திருப்பானோ என்னவோ. அங்கிருந்து மீட்டு வந்து பாதுகாப்பையும் கொடுத்த பின்பு அவளை நாடிச் செல்ல மனம் தடுத்தது. உள்ளிருக்கும் நல்லவன் பாதுகாப்பை கொடுத்த பெண்ணிடம் படுக்கையை தேடாதே என வெளியே வந்து எச்சரித்தான். ஆனால் உள்ளிருந்து சீரும் பொறுக்கியோ எனக்கு அவளை தவிர யாரும் வேண்டாம் என உருமினான். கிட்டத்தட்ட தன்னிலை இழந்து பைத்தியம் பிடிக்கும் நிலைதான். இதற்கிடையில் அவன் பல பெண்களை நாடிச் சென்று ஏதோ ஒன்று தடுக்க மனம் வெறுத்து பாதியில் விலகி வந்ததெல்லாம் வேறு கதை. அவளை நேரில் சந்தித்தால் இந்த எண்ணம் மேலும் மேலும் வலுவாகும் என்ற எண்ணத்துடன் அவன் அவள் இருக்கும் பக்கமே தலை வைத்து படுக்காமல் இருக்க, எதிர்மாறாய் அவள் மேல் கிளர்ந்தெழுந்த மோகம் நாளுக்கு நாள் உறுதியுடன் மையம் கொண்டதுதான் இங்கு விந்தையே. எந்த புள்ளியில் அவள் மேல் மோகம் முகிழ்த்தது என்று அவனுக்கே தெரியவில்லை. பெண்ணவளின் அழகா, இல்லை அவ்வப்போது பார்க்க நேர்ந்த சில அங்கங்களா, இல்லை அவனுக்கே தெரியாமல் இதயத்திற்குள் ஒலித்த ஒரு குரலா, எது அவனுக்குள் மோகத்தை கிளப்பியது என்று இன்று வரை அவனுக்கு புரியவில்லை. இப்படி கழிந்து கொண்டிருந்த வேளையில்தான் ஒரு நாள் கடைவீதியில் வைத்து அவனை சந்தித்தாள் ரதி. கல்லூரியில் முதல் வருடம் படிக்கும் மாணவர்களுக்கு மட்டும் ஒரு சிறிய செய்முறை தேர்வு வைத்திருந்தனர். குறிப்பிட்ட 5 பொருட்களை மட்டும் கொடுத்து அதை வைத்து வித்தியாசமான உணவை சமைத்து வர வேண்டும். உணவின் சுவை, நிறம், உள்ளே போடப்பட்டிருக்கும் பொருட்கள், அதை அவர்கள் அலங்கரித்து வைக்கும் விதம் என அனைத்தும் கணக்கிடப்படும் என கூறியிருக்க, அவர்கள் குறிப்பிட்ட பொருட்களை வாங்குவதற்காக மாலை கல்லூரி முடிந்து அப்படியே கடைவீதிக்கு வந்திருந்தாள் ரதி. அங்கே வைத்துதான் மிருத்யுஞ்சனை பார்த்தாள்.
யாரையோ போட்டு அடித்து துவைத்து கொண்டிருந்தான். மொத்த மார்க்கெட்டும் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்ததை ஒழிய யாரும் அவனை காப்பாற்ற முன்வரவில்லை. அடி வாங்கி சாகட்டும் என்ற கோபம்தான் அனைவரது முகத்திலும் தெரிந்தது. இதிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம் அவன் கேடுகெட்ட பொறுக்கி என்று. காய்கறிகளை வாங்கி கூடையில் போட்டு கொண்டிருந்தவள் ஆ அம்மா என்ற அலறலில் திரும்பி பார்க்க கோபாவேசத்துடன் தாக்கிக் கொண்டிருந்த மிருத்யுஞ்சன் வந்து விழுந்தான். ஆத்தி, எப்ப பாரு யாரையாவது அடிச்சுட்டே இருக்கிறாரு. வாங்கிய பையை கூட எடுக்க மறந்தவளாய் பதட்டத்துடன் அவள் கவனித்து கொண்டிருக்க சரியாக அந்த ரவுடி இவள் அருகே வந்துதான் விழ வேண்டுமா? முகம் முழுக்க ரத்தம் வழிந்து அதற்கு மேல் ஒரு அடி அடித்தாலும் போய் சேர்ந்து விடுவேன் என்னும் நிலைமையில் இருந்தான் அவன். இனி வசூல் பண்ணுவ பொறுக்கி. அவன் சட்டைக்காலரை கொத்தாக பற்றி மூக்கிலேயே ஒரு கொத்து விட வர அவன் அலறுவதற்கு முன்னால் ஐயோ என பெண்ணவள் அலறி வைத்தாள். பெண்ணின் குரலில் அடிப்பதை நிறுத்திவிட்டு திரும்பி பார்த்தான் மிருத்யுஞ்சன். இரு கைகளாலும் காதை பொத்தியபடி விழிகளை மூடி முகத்தில் அப்பட்டமாய் மிரட்சியை படரவிட்டபடி நின்றிருந்தாள் அவள் ரதி. பார்த்த கணம் மயங்கி போனான் என்றுதான் சொல்ல வேண்டும். பேபி பிங்க் வண்ண சுடிதார் அவள் நிறத்திற்கு அப்படியே அள்ளி கொண்டு போனது. துப்பட்டாவை ஒற்றையாக விரிய விட்டிருந்தாள். நீண்ட பின்னலுடன் மிரண்டு நின்ற பெண்மானை கண்டு மயங்கி நின்றது அந்த வேங்கை. ஓடிடு, இனியொரு முறை என் கண் முன்னாடி வந்த அடிச்சே கொன்னுடுவேன். அடித்து கொண்டிருந்தவனை மிரட்ட அவன் விட்டால் போதும் என்று ஓடிவிட்டான். நடந்த நிகழ்விலிருந்து வெளிவந்து அனைவரும் தத்தமது வேலையை பார்க்க ஆரம்பிக்க மிருத்யுஞ்சனோ இவளை ஒரு நொடி பார்த்துவிட்டு நடையை கட்டினான். சார் நில்லுங்க, பார்த்து ரொம்ப நாளாச்சு. கத்தியபடி அவன் பின்னால் ஓடியவளை மார்க்கெட்டை ஆவென்று பார்த்து வைத்தது. அதற்குள் அவன் மார்க்கெட்டை தாண்டி வெளியே ஜீப் நிற்கும் இடத்திற்கு வந்திருந்தான். சார், உங்களைத்தான். எப்படி இருக்கீங்க? ஏன் வீட்டுக்கே வரலாம்? உரிமைக்காரி போல கேள்வி எழுப்பியவளை ஆழ்ந்து பார்த்தவன் ஒன்றும் பேசாமல் ஜீப்பில் ஏறப்போக மேடம் கிளம்பலாமா? அவளுக்கு துணையாக வரும் ஆட்டோ டிரைவர் அவளிடம் வந்து வினவினான். நீங்க கிளம்புங்கண்ணா, நான் சார் கூட வந்துக்குவேன். அவனது அனுமதி கேட்காமல் அவள் கூற அந்த டிரைவரோ அவளையும் மிருத்யுஞ்சனையும் மாறி மாறி பார்த்தபடி நின்றிருந்தான். அப்போ நாமளும் கிளம்ப வேண்டியதுதானா? இந்த பொண்ணை பார்த்தா பாஸ் நம்மளை கழட்டி விட்டுருவார். மற்ற அடியாட்கள் தங்களுக்குள் கிசுகிசுத்தனர். ஏய், நான் எப்போ உன்னை ட்ராப் பண்ணுறதா சொன்னேன்? எனக்கு வேலை இருக்குது, நீ கிளம்பு. அவளை ரசிக்க சொன்ன மனதிற்கு கடிவாளமிட்டவன் பல்லை கடித்தான். பெண்மானிற்கு ஏனோ அந்த வேங்கை மேல் பயம் விட்டு போயிற்று போல. ஏன், அன்னைக்கு மட்டும் ட்ராப் பண்ணினீங்கல்ல, இப்போவும் பண்ணுங்க. நீங்கள் போங்கண்ணா, அந்த பாட்டி உடம்புக்கு முடியாமல் வீடு வரைக்கும் கொண்டு போய் விட சொன்னாங்கல்ல, போங்க, அவங்கள போய் பாருங்க. அவனை பார்த்தபடியே டிரைவரை விரட்டினாள் அவள். இருவருக்கும் இடையில் மாட்டிக்கொண்டு விழிப்பிதுங்கி நின்றது என்னவோ அந்த ஓட்டுநர்தான். ஏய், உருமிக்கொண்டு ஒரு அடி முன்னால் வந்தவன் ப்ளீஸ் தலை சாய்த்து விழிகள் சுருக்கி அவள் போட்ட ப்ளீஸில் பிரேக் அடித்தாற் போல நின்று விட்டான். அந்த அசகாய சூரனின் பலவீனம் அது. தலையை சரித்து அவள் போடும் ப்ளீஸ். இம்சை. வாய்விட்டே முனகியவன் அவளை பார்த்தபடியே சத்யா என்று அழைக்க ஓகே பாஸ் புரிந்து கொண்டவனாய் மற்ற ஆட்களை அழைத்து கொண்டு கிளம்பிவிட்டான் அவன். நடப்பதை வாய்ப்பிழந்து பார்த்து கொண்டிருந்த டிரைவரின் மேல் அவன் பார்வை அழுத்தமாய் பதிய அடுத்த கணம் அவனும் இடத்தை காலி செய்து விட்டான். தேங்க்யூ, போகலாம். ஜம்பமாய் ஜீப்பில் ஏறி அமரப்போனவளுக்கு அப்பொழுதுதான் கூடையை மார்க்கெட்டிலேயே விட்டுவிட்டு வந்தது நினைவிற்கு வர ஐயோ, கூடையை அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க என்று விட்டு ஓடினாள். ஏய், அவன் கத்தியது எல்லாம் அவள் காதில் விழவே இல்லை. சரியான இம்சை. இவளை பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சேன். இனி என் கண்ட்ரோல் மிஸ் ஆகி தொலைக்கும். வாய்விட்டே புலம்பியபடி ஓட்டுநர் இருக்கையில் ஏறி அமர்ந்தவனுக்கு தவிப்பாக இருந்தது. 50 பேர் வந்தாலும் ஒற்றையாளாய் களத்தில் நின்று பந்தாடுபவனுக்கு அந்த ஒற்றை பெண்ணை கையாள தவிப்பாய் இருந்தது. வேடிக்கைதான், உள்ளிருக்கும் காதல் நிகழ்த்தும் வேடிக்கை. மூச்சிறைக்க ஓடி வந்து அவள் ஜீப்பில் ஏற இந்த கள்வனின் பார்வை எங்கு பாயும் என்று நான் சொல்ல வேண்டுமா? ஏறி இறங்கிய அழகுகள் அவன் இதயத்திலும் உணர்ச்சிகளை ஏற்றி இறக்கி மோகத்தை கிளப்பிவிட தலையை உலுக்கி கொண்டு ஜீப்பை கிளப்பினான். அப்படியே கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு அப்படியே திரும்பி வந்துடணும். தப்பி தவறிக்கூட அவள் பக்கம் பார்க்காதே. மனதிற்குள் எண்ணிக்கொண்டவனின் நிலைப்பாடு சிறிது நேரம் கூட நிலைக்கவில்லை. ஜன்னலின் வழி வீசிய காற்றிற்கு துப்பட்டா வந்து அவன் முகத்தில் மோத ஒரு கணம் கண்கள் மூடி ஆழ்ந்து சுவாசித்தவனுக்குள் அவளது வாசனைகள் சொட்டு சொட்டாய் இறங்கின. இதயத்திற்குள் இறங்கிய பெண்மையின் சுகந்தம் ஒவ்வொரு அணுவிலும் பரவி அவள் வேண்டும் என்ற தாபத்தை கிளறிவிட பார்க்க அவன் சட்டென்று சுதாரித்து கொண்டான். ஏய், துப்பட்டாவை ஒழுங்கா போடு. எரிந்து விழுந்தவனின் பார்வை அவனையும் அறியாமல் அவளது சங்கு கழுத்தில் படிந்து மீண்டது. ஓ சாரி. அவசரமாக துப்பட்டாவை இழுத்து கட்டி கொண்டவள் அவன் புறம் திரும்பினாள். சார், உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா?
அவனிடம் பதில் இல்லை. அவனே கடிவாளம் கட்டிய குதிரை போல எண்ணங்களை சிதறவிடாமல் அவளை கொண்டு போய் வீட்டில் சேர்த்துவிட வேண்டும் என்று உறுதியுடன் வண்டியை ஓட்டிக் கொண்டிருக்கிறான். அவனை பேசு என்றால் அவன் எப்படி பேசுவான்? இப்படித்தான் அமைதி காப்பான். சார் கேளு. எரிந்து விழுந்த அவன் செய்கையில் அவள் முகம் சட்டென வாடிவிட்டது. சாரி, உங்களை தொந்தரவு செய்யறேன்னு நினைக்கிறேன். இங்கேயே இறக்கி விடுங்க. நான் டிரைவர் அண்ணாவை வர சொல்லி போய்க்கிறேன். பிஞ்சு முகம் வாட அவள் கூறிய விதத்தில் அவனுக்கு ஒரு மாதிரியாகிவிட்டது. தொந்தரவுன்னு நான் சொன்னேனா? மென்மையான வார்த்தைகள், ஆனால் கரடுமுரடாக வந்து விழுந்தது. அவனுக்கு மென்மையாக பேசவே வராது என எண்ணி அவள் சிரித்து கொண்டாள். சரி கேளு, என்னமோ கேட்கணும்னு சொன்னியே. அது என் பேர் ரதி. அதுதான் எனக்கே தெரியுமே. அப்புறம் ஏன் பேர் சொல்லி கூப்பிட மாட்டேங்கிறீங்க? எப்போ பாரு ஏய்னு தான் கூப்பிடுறீங்க. அவளுக்கு இருக்கும் மனத்தாங்களை இறக்கி வைத்தாள். அவனிடம் அமைதி. ஏனென்று தெரியவில்லை. அவனால் அவளை பெயர் சொல்லி அழைக்கவே முடியவில்லை. ரதி. உள்ளுக்குள் 1000 முறை சொல்லி பார்த்து கொள்கிறான் தான். ஆனால் வாய்விட்டு அழைக்க தயக்கம். அந்த பெயர் ஒரு மாதிரி இதயத்தின் ஆழத்திற்குள் இறங்கி மனதை என்னவோ செய்ய பார்க்கிறது. அதனால்தான் அவன் அவளது பெயரை சொல்லி அழைப்பதில்லை. எப்படி கூப்பிட்டா என்ன? உன்னைத்தானே கூப்பிடுறேன். இப்படியொரு விளக்கத்தை அவன் தருவான் என்று அவள் எதிர்பார்த்திருந்திருக்கவில்லை. இதுக்கு கேட்காமலேயே இருந்திருக்கலாம். முணுமுணுத்து கொண்டவள் ஜன்னலின் புறம் திரும்பிக் கொண்டாள். அவள் திரும்பிக் கொண்டாள். கூலிங் கிளாஸ் மறைத்த அந்த கண்கள் லேசாக சிரித்ததை அவள் அறிய வாய்ப்பில்லை. ரத்தி. ஒவ்வொரு எழுத்தையும் அழுத்தி மனதிற்குள் சொல்லி பார்த்து கொண்டவனுக்குள் தேனின் தித்திப்பு. தொடரும். என்னை ஆளும் அழகே. அத்தியாயம் 16. உன்னையொன்று சொல்லணும், உன் முகத்தை பார்த்து சொல்லணும், தனிமை கொஞ்சம் கிடைக்க கூடாதா? வாய்விட்டு பாட வேண்டும் போல் இருந்தது ரதிக்கு. அந்த ஜீப் பயணம் திரைப்படத்தில் வரும் ஒரு பாடலை நினைவுபடுத்த மனம் அந்த நாயகனின் இடத்தில் அவனை பொருத்தி வைத்து வேடிக்கை பார்த்தது. அந்த நாயகனுக்கு எந்த விதத்திலும் குறைந்தவன் இல்லைதான். கம்பீரமான மேனி, வலிமையான நரம்புகள் ஓடிய கரங்கள், ஸ்டியரிங்கை பற்றியிருந்த விதம் கூட அவளை ரசிக்க வைத்தது. காற்றுக்கு அலைப்பாய்ந்த அந்த முடியும் கண்களில் அணிந்திருந்த கூலிங் கிளாஸும் அவனுக்கு கம்பீரத்தை கூட்டின. தன்னை மறந்து அவளை ரசிக்க ஆரம்பித்தவனின் செய்கையில் அவனுக்குள் ஒரு தடுமாற்றம். இவையேன் இப்படி பார்க்கிறான்? எண்ணிக்கொள்பவனுக்கு அவள் சைட்டடிக்கிறாள் என்பது தெரியவில்லை. அவனுக்கு தெரிந்தது எல்லாம் வெட்டு குத்து அறிவாள்தானே. நான் இப்படி சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. ஐ நோ, நீங்கள் தப்பு செய்கிறவங்களைத்தான் அடிக்கிறீங்க, எனக்கு புரியுது. இருந்தாலும் இது தப்பு இல்லையா? அவங்களும் நம்மள மாதிரி மனுஷங்க தானே. தப்பு பண்ணினா போலீஸ் தண்டிக்கட்டும். நீங்கள் எதுக்கு இப்படி போட்டு அடிக்கணும்? வினவி விட்டு அவன் பார்த்த அனல் பார்வையில் நாக்கு சென்று மேலெண்ணத்தில் ஒட்டிக்கொண்டது. என் வேலையை நீ கேள்வி கேட்கிறியா? முதல்ல இந்த உரிமையை உனக்கு யார் கொடுத்தது? அமைதியாய் வந்தாலும் அழுத்தமாய் வந்து விழுந்த வார்த்தைகளில் அடிவயிறு ஜில்லிடம். இல்லை, அவள் தடுமாறினாள். இங்கே பார் ரதி, என்னை எதிர்த்து கேள்வி கேட்டால் எனக்கு பிடிக்காதுன்னு உன்கிட்ட பலமுறை சொல்லியிருக்கிறேன். ஏதோ நான் கொஞ்சம் பொறுமையை இழுத்து பிடிக்கிறது உன்கிட்ட மட்டும்தான். கெடுத்துக்காதே, தாங்க மாட்டேன். அழுத்தமாய் வந்து விழுந்த வார்த்தைகளில் முகம் கன்றிவிடம் கண்ணீர் கூட விழியோரம் எட்டி பார்த்து விட்டது. அந்த நிலையிலும் அவன் அழக்கூடாது என்று சொன்னது நினைவில் வர மூச்சை இழுத்து கண்ணீரை அடக்கினாள். அவனுக்கு அது தெரியாமல் இல்லை. இருந்தாலும் சமாதானப்படுத்தவெல்லாம் முன்வரவில்லை. அவன் அப்படித்தான். அவன் செயலை யார் கேள்வி கேட்டாலும் அவனுக்கு பிடிக்காது. அவனது அன்னையிடம் கூட எரிந்துதான் விழுவான். தனக்கென ஒரு பாதை வகுத்து அதன் வழி நடந்து கொண்டிருப்பவனுக்கும் அவனது வழியின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது. சற்று முன்பு வரை இருந்த ஒரு இதமான மனநிலை கலைய ஜீப்பிற்குள் அமைதி நிலவியது. இதுதான் சரி என அவன் நினைத்து கொண்டான். அவளை நெருங்க விடுவது அவனுக்கு மட்டுமல்ல, அவளுக்கும் கூட ஆபத்து என அவன் மனம் எச்சரித்தது. அவள் மடியிலிருந்து கூடைப்பட்டு டேஷ்போர்ட் திறந்து கொள்ள அதில் அவன் மறைத்து வைத்திருந்த அவளது துப்பட்டா வந்து அவள் மடியில் விழுந்தது. இது என்னுடைய துப்பட்டாவாச்சே, இங்கேதான் இருக்குதாம். அன்னைக்கு சண்டே நடந்த இடத்துல மிஸ் ஆகிடுச்சோன்னு நினைச்சேன். அவளுக்கு மிகவும் பிடித்த சுடிதாரின் துப்பட்டா அல்லவா? திரும்ப கிடைத்துவிட்ட மகிழ்ச்சியுடன் எடுத்து அதை கூடையில் பத்திரப்படுத்த அவனோ வெடுக்கென்று பிடுங்கி மீண்டும் டேஷ்போர்டில் வைத்து மூடினான். அது என்னுடையது. இப்போ அது என்னுடையது. என்ன? ஜீப்பில் கிடந்துச்சு, நான் துடைக்க யூஸ் பண்ணிக்கிட்டேன். உனக்கு அது வேண்டாம். பொய் கூறுகிறான் அல்லவா? கரம் அவஸ்தையுடன் பிடரியை வருடி விட்டு கொண்டது. என்னது, ஜீப் துடைக்க யூஸ் பண்ணுறீங்களா? அது என்னுடைய ஃபேவரேட் துப்பட்டா, தெரியுமா? அதுதான் தெரியுதே. மாசத்துல 20 நாள் அந்த சுடிதாரைத்தான் போடுற. அவன் முணுமுணுத்தான். நீங்களும் தான் இதே ப்ரௌன் கலர் குர்தாவைத்தான் எப்பவும் போடுறீங்க. நான் ஏதாவது சொன்னேனா? வார்த்தைக்கு வார்த்தை பேசாதே, எனக்கு பிடிக்காது.
அவனது அதட்டலில் இப்பொழுது அவள் பயம் கொள்ளவில்லை. ஆமா, இவர் மட்டும் வார்த்தைக்கு வார்த்தை பேசி நம்மளை மடக்கலாம், நாம பேசி திருப்பி மடக்கினா கோபம் வந்துடும். அவள் திருப்பி முணுமுணுத்த லட்சணத்தில் அவனுக்கு சிரிப்பு வந்துவிட்டது. கீழுதட்டை கடித்து அடக்கினான். மடக்கறையா? யாரு? என்னை மடக்க நினைக்கிறையா? ஆம் என்று சொல்லேன். பார்வை குறும்புடன் அவள் மேல் மொய்த்தது. எதுக்கு? இந்த வயசான அங்கிளை மடக்கி நான் என்ன பண்ண போறேன்? நான் ஒன்றும் நினைக்கலாம். தனக்கு மிகவும் பிடித்த துப்பட்டாவை ஜீப் துடைக்கு உபயோகப்படுத்தி விட்டானே என்று கடுப்பில் விட்ட வார்த்தைகள் அது. ஆனால் அது அவன் மனதை பலமாய் பாதித்து முன்பு போல் இறுகச் செய்துவிட அவனிடம் பேச்சில்லை. திரும்பி பார்த்தவளுக்கு தெரிந்தது கல் போன்று இறுகிய அவன் முகம்தான். போகட்டுமே, எனக்கென்ன வந்துச்சு? எப்போ பாரு முகத்தை உருன்னு வச்சுக்க வேண்டியது. மனதிற்குள் சிலும்பிக் கொண்டவள் அவன் புறம் திரும்பவே இல்லை. பயணம் நீண்டு கொண்டிருக்க அவனது மொபைல் அலறியது. ஏதோ முக்கியமான அழைப்பு போல. ஜீப்பை நிறுத்திவிட்டு அவன் இறங்கி நின்று பேசிக்கொண்டிருந்தான். சுற்றிலும் ஆள் அரவமில்லாத இருபுறமும் மரங்கள் அடர்ந்த சாலை அது. கோபத்தில் அவன் பக்கம் திரும்பாமல் வானத்தையும் மரத்தையும் பார்த்து கொண்டிருந்தவளின் காதில் ஏதோ சத்தம் விழ அவன் புறம் திரும்பினாள். அவனுக்கு பின்னால் இருந்த மரத்தின் மறைவில் இருந்து ஒருவன் கையில் வாளுடன் மிருத்யுஞ்சனை நெருங்கி வந்து கொண்டிருந்தான். வந்தவனுக்கு அவன் முதுகு காட்டி நின்று போனில் பேசிக்கொண்டிருந்ததினால் உணர வாய்ப்பில்லை. இதயமே ஒரு நொடி நின்றுவிடாம். ஐயோ, அவனை கூப்பிடு, அவனுக்கு ஆபத்து. மூளை போட்டு உலுக்கியதில் தன்னை மீட்டு கொண்டவள், ஐயோ மித்து, வாள்! அவள் கத்தியதில் அவன் சற்று திரும்ப கழுத்தில் விழ வேண்டிய வெட்டு தோளில் ஆழமாய் இறங்கிவிட்டது. அம்மா! அவன் அலறவில்லை, அவள்தான் பயந்து அலறி ஜீப்பை விட்டு இறங்கினாள். அந்த நிலையிலும் திரும்பி தன்னை தாக்கியவனின் கையை பிடித்து முறுக்கியவன், உள்ளேயே உட்கார் என்று இவளை பார்த்து சீறினான். அவனது கோபத்தில் அவள் அவசரமாக ஜீப்பிலேயே ஏறி அமர்ந்துவிட, எங்கிருந்துதான் வந்தார்களோ திபுதிபுவென்று 6-7 ஆட்கள் மறைவிலிருந்து குதித்தனர். அப்பொழுதுதான் மிருத்யுஞ்சன் கவனித்தான். அவர்களைத் தொடர்ந்து ஒரு கார் வந்து கொண்டிருந்தது. அது சற்று தள்ளி தொலைவிலேயே நின்றுவிட்டது. இவன் இறங்கவும் பக்கவாட்டில் இருக்கும் மரங்களின் மத்தியில் மறைந்து வந்து தாக்கியிருக்கிறார்கள். நொடியில் நிலவரத்தை அலசியவன் தன்னை வெட்டியவனின் கையிலிருந்த வாளை பறித்து அவன் தோளில் இறக்கினான். ஆ! கத்தியபடி அவன் மயங்கி விழுந்துவிட அடிப்பட்ட கையை தவிர்த்து இன்னொரு கையாலேயே அனைவரையும் எதிர்கொண்டான். அது அவனுக்கு அவ்வளவு பெரிய சிரமமாக இருக்கவில்லை. வாள் பயிற்சியிலிருந்து மல்யுத்தம் வரை அனைத்தையும் முறையாக கற்றுத் தேர்ந்தவனுக்கும் அவர்களை வீழ்த்த அதிக நேரம் பிடிக்கவில்லை. வெட்டுப்பட்ட காயத்திலிருந்து குருதி பீரிட்டு கிளம்பி குர்தாவை நனைத்தது. அவன் வாழ்க்கையில் இதுபோன்ற எத்தனை வழிகளை பார்த்திருப்பான். எனவே இதை அசால்ட்டாகவே கையாண்டான். ஜீப்பில் அமர்ந்து பார்த்து கொண்டிருந்த ரதிக்குத்தான் அவள் உயிர் அவள்வசம் இல்லை. கண்ணீர் பெருக பதைபதைக்கும் மனதுடன் அனைத்து கடவுள்களையும் வேண்டிக் கொண்டு அமர்ந்திருந்தாள். வந்திருந்தவர்களும் சளைத்தவர்கள் அல்ல. தின்று தின்று உடம்பை நன்கு வளர்த்தி வைத்திருந்த தடியர்கள். அனைவரையும் ஒற்றை கையாலேயே சமாளித்தான் மிருத்யுஞ்சன். மிருத்யுஞ்சனின் முதுகுக்கு பின்னால் ஒருவன் தாக்க வர பார்த்து கொண்டிருந்த ரதிக்கு இதய துடிப்பே நின்றுவிட்டது. பதறிப்போய் அவள் இறங்கவும் தனக்கு பின்னால் வந்தவனை அனாயசமாய் மிருத்யுஞ்சன் எதிர்கொள்ளவும் சரியாயிருந்தது. அதற்குள் இவள் இறங்கியதை கவனித்துவிட்ட ஒருவன் ஓங்கிய அரிவாளோடு ரதியை நெருங்க அடிப்பட்ட கையாலேயே அவன் கழுத்தை பின்னிருந்து வளைத்து பிடித்தான் மிருத்யுஞ்சன். உன்னை உள்ளேயே உட்கார சொன்னேன். அவன் கர்ஜித்த கர்ஜனையில் உடல் முழுவதும் உதறலெடுக்க அவசரமாய் ஜீப்பில் ஏறி அமர்ந்து விட்டாள். கண்கள் சிவந்து ஜிவுஜிவு என அவன் முகத்தை பார்க்க வேண்டுமே. அப்பப்பா! அவன் கையில் அகப்பட்டவன் யமனின் வாசல் கதவை தட்டி கொண்டிருந்தான். இதயம் பல மடங்கு எகிரி துடிக்க உறைந்து போய் அமர்ந்து விட்டாள் ரதி. இப்படியொரு ஆக்ரோஷத்தை இதுநாள் வரை அவனது முகத்தில் அவள் கண்டதே இல்லை. இன்னும் எவன்டா மிச்சம் இருக்கிறீங்க? தாக்க வந்த அனைவரையும் ஆளுக்கொரு மூலையில் சிதற விட்டுவிட்டு கர்ஜித்தவனின் கோபத்தில் மிச்சம் யாராவது இருந்திருந்தாலும் ஓடி ஒளிந்திருப்பார்கள். இரத்தம் வழிந்து முழு குர்தாவையும் நனைத்து விட்டது. ரதிக்கு உணர்வு வர இறங்கி அவனருகே ஓடினாள். ரத்தம் நிறைய வருது, ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம். நான் ஏதாவது வண்டி வருதான்னு பார்க்கிறேன். பதட்டத்துடன் சாலைக்கு விரைந்தவளின் கரம் பற்றி தன்னருகே இழுத்தவன் அவளது துப்பட்டாவை உருவினான். என்ன? வெட்டுப்பட்ட இடத்தில் துப்பட்டாவை இறுக்கி கட்ட முயல ஒற்றை கையால் அவனால் முடியவில்லை. இதை இறுக்கி கட்டி விட்டுட்டு என் மொபைலிருந்து சத்யனுக்கு கால் பண்ணு. வலித்திருக்கும் போல பல்லை கடித்தான். இதோ இதோ. அவசரமாக அவன் தோளில் கட்டும்போது இவள் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. அழக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். அந்நேரத்திலும் உருமினான். நான் அழல. அவசரமாக கண்களை துடைத்து கொண்டவள் ஜீப்பை திறந்து அவனது மொபைலை எடுத்து சத்யனுக்கு அழைத்தாள். விபரம் கேள்விப்பட்டு அடுத்த 1/4 மணி நேரத்தில் அவன் மற்ற ஆட்களுடன் அந்த இடத்திற்கு விரைந்து விட்டான். பாஸ், என்னாச்சு? சத்யனை கண்டதும் தான் மிருத்யுஞ்சனின் முகத்தில் நிம்மதி வந்தது.
இன்னும் ஆட்கள் வந்து விடுவார்களோ, ரதிக்கு ஏதேனும் ஆபத்து நேர்ந்து விடுமோ என உள்ளுக்குள் மனம் அடித்து கொண்டிருந்தது. மற்றைய நேரமாக இருந்திருந்தால் அந்த இடத்திலேயே காத்திருந்து அழைத்திருப்பான். இரத்தம் அதிகமாக வெளியேறியதின் விளைவால் அவனும் மெல்ல மெல்ல மயக்க நிலைக்கு சென்று கொண்டிருந்தான். ஜீப்பை எடு சத்யா, ஹெவி பிளட் லாஸ், மயக்கம் வருது, உத்தரவிட்டுவிட்டு ஜீப்பின் பின்பக்கம் ஏறி சீட்டில் சாய்ந்து விட்டான் மிருத்யுஞ்சன். கவலையுடன் அவன் அருகே ஏறி அமர்ந்தவளுக்கு அவன் கண்கள் செருகுவதைக் கண்டவுடன் அழுகை வெடித்தது. ஐயோ, என்னாச்சு? அவன் கன்னத்தை பற்றவும் அவன் மயங்கி அவள் தோளில் சரியவும் சரியாயிருந்தது. மித்து, என்னை பாருங்க. கடவுளே, என்ன பண்ணுது? கண்ணை திறங்க மித்து. மடியில் சாய்த்து கொண்டு கன்னத்தை தட்டிக்கொண்டே வந்தவளின் அழுகை அவன் காதில் விழாமல் இல்லை. அதைவிட மித்து என்ற அழைப்பு, அன்றும் இப்படித்தான் அழைத்தாள் என நினைத்து கொண்டான். அதைவிட அந்த அழுகை அவனுக்கு பிடித்தது. ஆம், பிடித்தது. தனக்காக அழ இந்த உலகில் ஒரு ஜீவன் இருக்கிறது என்ற எண்ணம் அவன் மனதிற்குள் புகுந்து பெரும் நிறைவை தந்தது. அரைக்குறையாக மூடி திறந்த கண்கள் அழுது கதரும் அவள் முகத்தை கண்டபடியே முழு மயக்கத்திற்கு சென்றது. ஆனால் உதடுகள் மட்டும் புன்முறுவலில் விரிந்திருந்தது. மித்து, மார்போடு அவன் முகத்தை அணைத்து கொண்டவள் இந்த உலகிலேயே இல்லை. அவள் கண்முன்னால் இருந்தது எல்லாம் அவளது மித்து மட்டுமே. உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது. மந்திர ஜெபம் போல மருத்துவமனை வந்து இறங்கும் வரை இதைத்தான் அவளது இதழ்கள் உச்சரித்து கொண்டிருந்தன. ரதியின் கண்ணீரை கண்ட சத்யனுக்கு எதுவோ புரிவதைப் போல இருந்தது. எதுவும் ஆகாது மேடம், ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம் என்று மட்டும் ஆறுதல் கூறினான். வழிநெடுக அழுது கொண்டேதான் வந்தாள். எப்பொழுதும் கம்பீரமாக வளைய வருபவன் இன்று ரத்தம் வழிய தன் மடியில் கிடந்த கோலத்தை அவளால் கண்கொண்டு காண முடியவில்லை. மருத்துவமனையும் வந்தாயிற்று. அவனது ஆட்கள் முன்கூட்டியே வந்து தகவல் தெரிவித்திருந்ததினால் VIP வழியாக அழைத்துச் சென்று விட்டனர். மிருத்யுஞ்சன் என்று தெரிந்ததும் ராஜ வைத்தியம்தான். ஸ்ட்ரெச்சரில் வைத்து அறைக்குள் அழைத்துச் செல்ல இவளோ பித்து பிடித்தவளைப் போல அவன் கரத்தை பற்றி கொண்டு நின்றிருந்தாள். நானும் வர்றேன், நான் அவரை தனியா விடமாட்டேன். அவனுடன் சேர்ந்து உள்ளே நுழைந்தவளை தடுப்பதற்குள் அந்த மருத்துவருக்கு போதும் போதும் என்றாகிவிட்டது. நீங்க உள்ளே வரக்கூடாதுமா, ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன், தைரியம் கூறிவிட்டு உள்ளே சென்றார். அவன் கரத்துடன் பிணைந்திருந்த அவளது கரம் மெல்ல மெல்ல விலகியது. ஸ்ட்ரெச்சரில் படுக்க வைக்கப்பட்டிருந்த மிருத்யுஞ்சனின் முகம் மறைந்து கதவு சாத்தப்பட்டது. ஓய்ந்து போய் சுவரில் சாய்ந்தவளின் மனம் பெரும் ஓலமிட்டு கதறிக்கொண்டிருந்தது. வெளியில்தான் அந்த கதவை வெறித்தபடி அமைதியாய் நின்றிருந்தாள். ஆனால் ஆழ்மனம் அவனுக்காக போராடி கொண்டிருந்தது. கரங்கள் விலகி அவன் இரத்த காயத்துடன் தன் கண் முன்னால் இருந்து மறைந்த கணம் உயிரை வேரோடு பிடுங்கி வெளியே எரியப்பட்டதைப் போல அப்படியொரு வலி. மித்து, வந்துடுங்க மித்து, எனக்கு நீங்கள் வேணும். நீங்கள் இல்லாமல் எனக்கு வாழ தெரியாது. கைப்பிடிச்சு அந்த நரகத்திலிருந்து என்னை கூட்டிட்டு வந்தது நீங்க தான். வெளிச்சத்தை காண்பிச்சு என் கனவுகளுக்கான வழியை காண்பிச்சதும் நீங்க தான். உங்கள் பக்கத்தில் மட்டும்தான் நான் பாதுகாப்பை உணர்ந்தேன். சுற்றி 1000 பேர் இருந்தாலும் நீங்கள் மட்டும் இல்லைனா நான் அனாதைதான். நீங்கள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது மித்து. மனம் கதறி அழ, வாழ முடியாதா? இன்னொரு மனம் நிதானமாய் கேள்வி கேட்டு வைத்தது. விழுக்கென்று நிமிர்ந்து அந்த மனதை பார்த்தாள் ரதி. இதுக்கு என்ன அர்த்தம் ரதி? அவன் இல்லாமல் உன்னால் வாழ முடியாதா? உன் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் அவன் கூட வருவான்னு நினைக்கிறியா? இது சாத்தியமா? அடுக்கடுக்காய் மனம் எழுப்பிய கேள்விகளுக்கு அவள் திணறவில்லை. ஒரு கணம் கூட யோசிக்காமல் பதில் கூறினாள். ஆமாம், அவர் இல்லாமல் என்னால் வாழ முடியாது. ஏன், கடைசி வரைக்கும் என் கைப்பிடிச்சிட்டு அவரால் வர முடியாதா என்ன? அவர் வரலைனா நான் போவேன். அவர் கைப்பிடிச்சிட்டு அவர் காற்ற வழியில் அவருடைய தோள் சாஞ்சிட்டு என் வாழ்க்கையுடைய எல்லை வரைக்கும் போவேன். ஆணித்தரமாக வந்து விழுந்த பதிலில் கேள்வி கேட்ட மனம் அர்த்தமாய் சிரித்தது. வாழ்க்கையினுடைய எல்லை வரைக்கும் போவியா? புரிஞ்சுதான் பேசுறியா ரதி? கடைசி வரைக்கும் அவன் காட்டின பாதையில் நடப்பேன்னா அவனை காதலிக்கிறியா என்ன? நெற்றியடியாய் அந்த மனம் கேட்டுவிட இவளோ ஸ்தம்பித்து போய் நின்றாள். காதலிக்கிறேனா? நானா? இந்த கேள்வி மீண்டும் மீண்டும் மூளையில் ஓட மனம் யோசிக்கக்கூட இன்றி மறுநொடியே பலமாய் கூவியது, ஆம், நீ உன் மித்துவை காதலிக்கிறாய் என்று. இதயம் முழுவதும் சடசடவென இறகு விரித்து பறந்த எதுவோ ஒன்று ஒவ்வொரு அணுவிலும் நிறைந்து பூவாய் மலர்ந்தது. இதய துடிப்பின் ஓசை ஒவ்வொரு நொடிக்கும் எகிரிக்கொண்டே செல்ல அந்த ஒவ்வொரு துடிப்புமே இப்பொழுது அவன் பெயர் கூறி ஒலிப்பதைப் போல ஒரு மாயை அவளுக்குள். நான் காதலிக்கிறேனா? அவரில்லாமல் என்னால் வாழ முடியாதுதான். இதோ உள்ளே அவர் அனுபவிச்சுட்டு இருக்கிற வழி அதைவிட 1000 மடங்கு அதிகமாக என்னை வந்து தாக்குதுதான். அவர் வேணும், அவர் மட்டுமே வேணும்னு உயிர் துடிக்குதுதான். இதுக்கு பேர் தான் காதலா? நான் அவரை காதலிக்கிறேனா?
நான் என் மித்துவை காதலிக்கிறேன். வாழ்க்கையுடைய கடைசி வரைக்கும் என்ன, இறந்த பிறகும் கூட என்னுடைய உயிர் அவர் இருக்கிற இடத்துல தான் இருக்கும். ஐ லவ் ஹிம். இதயத்தின் உறைந்திருந்த காதலை உணர்ந்த கணம் அழுகையும் சிரிப்பும் ஒரு சேர எழுந்தது. எப்படி, எந்த புள்ளியில் அவனை காதலிக்க ஆரம்பித்தாள் என்றெல்லாம் அவள் யோசிக்கவில்லை. சிந்தித்து நேரம் காலம் பார்த்து கொண்டா காதல் வரும்? காட்டாற்று போல எந்நேரம் வீறு கொண்டு பாயும் என தெரியாமல் தான் காதல் உள்ளுக்குள் முளைக்கும். அவளுக்கும் அப்படித்தான். பகைவர்களுக்கு ராட்சசனாக இருந்தாலும் அவளுக்கு மட்டும் இரட்சகனாகத்தானே இருந்தான். எது அவளை அவன்பால் மயக்கியது என்று தெரியவில்லை. ஆனால் அவள் விழுந்து விட்டாள் அவன் புறம். அந்த வசீகரனின் காலடியில் மண்டியிட்டு விட்டாள் காதலுடன். இரத்த வெள்ளத்தில் எப்பொழுது அவள் மடியில் மயங்கிச் சரிந்தானோ அந்த கணம் உணர்த்தியது அவள் அவனை காதலிக்கிறான் என்று. இரத்தத்தின் வழியில் உணரப்பட்ட காதல் அது. தொடரும்.